அனைவருக்கும் வணக்கம். இந்த யோகா தளத்தில் இணைந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய 2வது வகுப்பை நாம் தொடங்க இருக்கின்றோம். இதற்கு முன்னாடி இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, யோகாவும் பக்தியும் எப்படி பக்தியோட யோகா ரிலேட்டட் ஆகுது அப்படின்றத போன வீடியோல நான் கொஞ்சம் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, யோகாவினுடைய தோற்றம் மற்றும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை தத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், குரு வாழ்க குருவே துணை. வணக்கம். வேதாத்திரி மகரிஷி மட்டுமல்ல, நிறைய சத்குருவாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த யோகாவை பற்றி நிறைய பதிவீடுகள், அர்த்தங்கள், சொற்பொழிவுகள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ யோகா அப்படின்றது எப்படி தோன்றினது அப்படின்னா, அது ஒரு யூத் அப்படின்ற ஒரு வடமொழி சொல். அது இணைதல், ஒன்று கூடுதல் சொல்லி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ரைட். முக்கியமா என்ன இதை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பதஞ்சலி முனிவர். இந்த பதஞ்சலி முனிவர் யாரு அப்படின்னாக்கா, இவர் பாத்தீங்க அப்படின்னா அத்ரி மகரிஷி. மகரிஷி அப்படின்னாக்கா ரிஷிகளுக்கெல்லாம் மேலானவர்களுக்கு பேர் தான் மகரிஷின்னு சொல்லுவோம். அந்த அத்ரி மகரிஷிக்கும் அனுஷ்யா தேவி அம்மையாருக்கும் குழந்தையா பிறந்தவர். எப்படின்னா, விஷ்ணுவோட கண்ணிலிருந்து இவர் பெறப்பட்டவர். அதனால இவருக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதஞ்சலி முனிவர் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த பதஞ்சலி முனிவருடைய பிறப்பு இப்படி. இவர் ஒரு மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. இவரோட ஜீவ சமாதி பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரம் தில்லை அம்பலம், தில்லை நடராஜர், தில்லை அம்பலத்தில் நடனமாடிய கனக சபையில் இருக்கக்கூடிய நடராஜருடைய அருகில் இருக்கக்கூடிய இந்த சித்தரை தான் பதஞ்சலி முனிவர்னு சொல்றோம். இவர் தான் யோகக்கலையை வித்திட்டவர். இந்த பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்துல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்றோம். இந்த அத்ரி மகரிஷி, அதாவது இவருடைய அப்பாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பெருமையா பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த அத்ரி மகரிஷி சூரியனுக்கே என்ன அப்படின்னாக்கா, சூரியன் ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ஒரு 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 அசுரன். இந்த அசுரனுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்வர்பானு அப்படின்ற கூடிய அசுரன். இந்த அசுரன் பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுவா மாறி சூரியனை வலம் வர. அப்படி பார்க்கும்போது என்னமாயிடுது அப்படின்னா சூரியன் இருண்டு போயிடுது. அப்போ சூரியனுடைய பிரகாசம் இருந்துட்டா என்ன நடக்கும்? இந்த பூலோகமே என்னவா போயிடும்? பிரமிச்சு போயிடும். எந்த விதமான நிகழ்ச்சிகளும் நடைபெறாமல் போயிடும். அதனால அத்ரி மகரிஷி என்ன பண்றாரு அப்படின்னா, சூரியனுக்கு திரும்பவும் தன்னோட தவ வலிமையினால திரும்பவும் என்ன பண்றாரு? அந்த பிரகாசத்தை கொண்டு தரார். இது ஒரு முக்கியமான அத்ரி மகரிஷியை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய கருத்து. அதே மாதிரி அனுஷ்யா தேவி அம்மையார் இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் இவங்களை பத்தி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் ஒரு பத்தினி தெய்வம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ராமரும் சீத்தை எல்லாரும் அந்த வனவாசம் போகும்போது இவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வனவாசத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அத்ரி மகரிஷி இன்னொரு விஷயம் என்னன்னா, காலையில ஃபுல்லா சூரியன் இருக்கு, அதுக்கப்புறம் இருண்டு போயிடுதே. அப்ப இந்த சூரியன் மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்? இரவிலையும் வெளிச்சம் தருவதற்காக நம்ம சூரியனை நீ ரொம்ப நேரம் இரு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு கடலுக்கு அடியில போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா தியானம் பண்றாரு. அப்போ அவருடைய தியான வலிமையினால ஒரு ஒளி பிறப்பிடுது. அந்த ஒளியை தான் நம்ம சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த சந்திரகாந்த ஆற்றலையவே உருவாக்கியவர் அத்ரி மகரிஷி. அந்த அத்ரி மகரிஷிக்கு குழந்தையாக பிறந்தவர் தான் இந்த பதஞ்சலி முனிவர். இவர் எங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னாக்கா சிதம்பரம். சிதம்பரத்தை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சிதம்பரம் ஒரு பிரம்மாண்டமான ஸ்தலம். ஆகாய ஐம்பூதங்களில் ஒன்றான ஆகாய மார்க்கத்தை சிதம்பர ரகசியம்னு சொல்லுவோம். அந்த ஆகாய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்துல 5 வகையான சபைகள் இருக்கின்றன. என்னென்ன சபை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சித்திர சபை, கனக சபை, நடன சபை, ராஜசபை, தேவ சபைன்னு சொல்லிட்டு 5 விதமான சபைகள் இருக்கின்றன. இந்த கனக சபையிலே நடராஜர் வீற்றிருக்கின்றார். பரந்தாக சோழன் இந்த கனக சபைக்கு பொற்கூரை வேதித்தான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வரலாறுல எல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிதம்பரத்துல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறவர் தான் இந்த பரஞ்சோதி.
பரஞ்சோதி முனிவர் மட்டுமல்ல, அந்த சிதம்பரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆகாய அதாவது ஐம்பூத ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த இடத்துல போய் பரஞ்சோதி முனிவர் சித்தர் வந்து இருக்கிறார் அப்படின்னாக்கா, சிதம்பரத்திற்கு வேறு ஈடு இணை வேறும் எங்கும் இல்லை. அதே மாதிரி சிதம்பரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா, சிதம்பர நடராஜரும் கோவிந்தராஜ பெருமாளும் அந்த சைவமும் வைணவமும் ஒன்று கூடிய தலம்னு கூட சொல்லலாம். ஒரு கல் இருக்கும், நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு தாமரை கல் இருக்கும். அந்த தாமரை கல்லுல நின்று பகவானை தரிசோம் அப்படின்னாக்கா, ஒரு கண் வழியாக நேராக சிதம்பர நடராஜரையும், இடது கண் வழியாக இப்படி பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் இப்படி பார்த்தோம்னா இங்க கோவிந்தராஜ பெருமாள் வீற்றிருப்பார். சயன குளத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடராஜர் இருப்பார். அந்த பூஜை புனஸ்காரங்களாம் மரகத லிங்கத்துக்கு நடக்கும். அப்ப மூலவரையே வெளியில எழுந்து வரக்கூடிய ஒரே ஸ்தலம் பாத்தீங்கன்னா சிதம்பரம். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலத்துல வந்து இந்த பரஞ்சோதி முனிவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பரஞ்சோதி முனிவர் வந்து யோக சூத்திரம்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பிறப்பு அத்திரி மகரிஷிக்கும் அனுஷ்யா தேவி அம்மையாருக்கும் பிறந்தார். ஆனா இவரை பார்த்தனா ஆதிசேஷன் ரூபத்துல இருப்பார். அதனால இவர் வந்து அந்த யோக கலைகளை, அந்த கலையை போய் இன்னொருத்தவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆதிசேஷன்னா என்ன, அந்த மகாலட்சுமிக்கும் இந்த விஷ்ணுவும் படுக்கையில படுத்திருப்பாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 தலை நாகம் இருக்கும். அததான் நம்ம அந்த வடிவத்துல ஆதிசேஷன் இருந்து, அதாவது இந்த கலைகளை கற்றுக் கொடுக்கும்போது என்னவாகும், அதுல இருந்து வரக்கூடிய விஷவாயு, வெப்பம் இதெல்லாம் வந்து அடுத்தவங்களை தாக்கிட்டுன்றதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நம்மளுடைய சிவபெருமான்கிட்ட வந்து தவம் கிடக்கிறார். இந்த மாதிரி வந்து நான் யோக கலையை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. அப்ப ஒரு ஆயிரங்கால் மண்டபத்துல வியாக்கண சூத்திரம் அப்படின்ற ஒரு நூலை வந்து அவர் எழுதி தன்னுடைய அதாவது மாணவர்களுக்குன்னு கூட சொல்லலாம். அவருக்கு வந்து என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து இவர் வந்து சொல்றதுக்கு விருப்பப்படும் போது, அந்த ஆதிசேஷன் வடிவில் இருக்கிறவர் வந்து எப்போதுமே அசரீரியாகத்தான் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லுவார். அசரீரி அப்படின்னா என்னன்னா, நான் உனக்கு நல்லது செய்ய போகிறேன், உருவம் இருக்காது, ஆனா வாய்ஸ் மட்டும், குரல் மட்டும் எங்கிருந்தோ ஒலிக்கும். இதுக்கு பேர் தான் அசரீரின்னு சொல்றோம். இப்படி அசரீரியாக தோன்றியவர் ஒரு காலகட்டத்துல மாணவர்கள் மத்தியில போய் நான் மாதிரி யோக சூத்திரம், அதாவது இந்த வியாக்கரண சூத்திரத்தை போய் ஆயிரங்கால் மண்டபத்துல வச்சு நான் சொல்லணும்னு விருப்பப்படும் போது, தன்னுடைய மாணவர்களுக்கும் இவருக்கும் நடுவுல ஒரு இரும்பு திரையை போட்டுக்கிறார். ஏன்னா இந்த இரும்பு திரை மேல அந்த விஷவாயு பட்டுச்சு அப்படின்னா ஒன்றும் செய்யாது. இரும்பு திரையை வந்து நகர்த்திட்டோம், எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா என்னவாயிடும், இந்த விஷவாயு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சீடர்களுக்கு போய் தாக்கி சீடர்களும் கருகி சாம்பலாயிடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக தனக்கும் சீடர்களுக்கும் நடுவில் வந்து ஒரு இரும்பு திரையே போட்டுட்டார். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல சீடர் பாத்தீங்கன்னா கௌடபாதர், அவரை மட்டும் ஒரு சில நேரங்கள் வந்து ஒரு சில வேலை நிமித்தமாக வெளியில அனுப்புறாரு. நீ கொஞ்சம் அந்த வேலைக்கு போயிட்டு வா, இதை எனக்காக செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெளியில அனுப்புறாரு. மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இவ்வளவு நாள் அசரீரியா தோன்றியவர் இன்னைக்கு பக்கத்திலேயே இந்த குரல் கேட்குது, அதுவும் இரும்பு திரைக்கு நடுவுல இருக்கு, திரைக்குள்ள நம்ம ஆசான நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக மாணவர்கள் என்ன பண்றாரு, திரையை விளக்குறாங்க. திரையை விளக்கும் போது நடக்கக்கூடிய என்ன, இவர்ல இருந்து வரக்கூடிய வெப்பங்களையும் அதுல இருந்து வரக்கூடிய விஷவாய்களையும் தாங்க முடியாமல் அந்த சீடர்கள் எல்லாம் கருகி சாம்பல் ஆயிடுறாங்க. அப்ப கௌடபாதர் வராது, என்ன பண்றா, ஆஹா நம்மளுடைய சக சீடர்கள்லாம் இப்படி ஆளாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்ப அந்த கௌடபாதருக்கு தான் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, தன்னுடைய இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த யோக கலையில இருக்கக்கூடிய எல்லா விதமான சகல யுத்திகளையும் சொல்லித்தரார். இப்ப அந்த ஆதிசேஷன் வடிவுல இருந்தவர் சித்தரா மாறுறார் இல்லைங்களா, அதான் பதஞ்சலி முனிவர்னு சொல்றோம். இவர் தான் அந்த ஜீவ சமாதி சிதம்பரத்துல அடைஞ்சிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய யோகாவில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய விஷயங்கள் நான் இந்த கிளாஸ்ல சொல்ல போறேன். என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு 8 விதமான விஷயங்கள், அதாவது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைய கிளாஸ்ல ஒரு 8 விதமான தத்துவங்களை நான் சொல்றேன். முதல் தத்துவம் என்ன அப்படின்னா, மா, அம்மா. அதாவது அம்மா இல்லாமல், தாய் இல்லாமல் நம்ம எல்லாம் இந்த உலகத்துல ஜீவிச்சிருக்கவே முடியாது. அப்ப மா என்றால் கடவுளுக்கு, அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்பா. மாதா பிதா குரு தெய்வம். அப்ப பாருங்க, நம்ம அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப அந்த ஒரு சொல் மா அப்படின்றது யோகாவில ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. அடுத்தது 2 சொல் என்ன அப்படின்னா ஓம், பிரணவ மந்திரம். ஓ பிளஸ் இம், அதான் ஓம்.
ஓ அப்படிங்கும்போது மூச்சை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உள்ள இழுக்கிறோம். அதே மாதிரி அப்படிங்கும்போது மூச்சை வெளியில விடும். இதுவுமே வந்து இந்த ஓமம் வந்து ஒரு 108 தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா இதுவுமே ஒரு ஒரு மூச்சு பயிற்சி தாங்க. இது 2 சொல். அடுத்தது யோகாவில் இருக்கக்கூடிய மூன்றாவது என்ன, 3 வகையான உணவுகள் என்னென்ன அப்படின்னாக்கா 3 வகையான உணவுகளை நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த வரிசையில சொல்லும்போது இந்த 3 வகையான உணவு வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொன்னாக்கா சாத்வீக உணவு, ராஜஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாமச உணவு. சாத்வீக உணவுகள் என்றால் என்னென்ன? பழங்கள், காய்கறிகள், பருப்புகள் இந்த மாதிரி சாப்பிட்டா அமைதியாக இருக்கக்கூடியவர்கள். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரவுடித்தனம் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான உணவுகள் உட்கொள்ளக்கூடியவர்கள் சொல்லி பழங்காலத்திலே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரஜஸ் அப்படின்னா என்னன்னா கோபம் வரக்கூடியவர்கள். என்னன்னா எப்போது பார்த்தீங்கன்னா காரமாக உரப்பா இதை வந்து உரப்பு என்ன இருக்கணும் அப்படின்னு நிறைய உரப்பாக சாப்பிடக்கூடியவர்கள் வந்து ரஜஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாமச உணவுகள், நான்வெஜ் சாப்பிட்றவங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விலங்கு குணம் அவர்களுக்கு கொஞ்சம் இருக்கும். இதுதான் 3வது சொல். அடுத்தது 4வது பார்த்தீங்க அப்படின்னா யோகாவில் 4 வகையான யோகங்கள் முக்கியத்துவம் வகிக்கின்றன. என்னென்ன அப்படின்னா கர்ம யோகம், கிரியா யோகா, அடுத்தது பக்தி யோகா, ஞான யோகா. இந்த 4 வகையான சொல்லை கொண்ட, அதாவது அந்த யோகா அப்படின்றது 4 வகையான யோகா. கர்ம யோகா, கிரியா யோகா, பக்தி யோகா, ஞான யோகா. இந்த 4 யோகாக்களும் ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொன்றையும் பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது 5வது சொல் பஞ்சதந்திரம். அதே மாதிரி ஐம்பூதங்கள். இதுல எல்லாமே 5 இருக்கு இல்லைங்களா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா உடல், காற்று, விண், வான், ஆகாயம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி உடல் வந்து எதற்கு ஈக்குவல் பண்றாங்க அப்படின்னா மண்ணுக்கு ஈக்குவல். அடுத்தது நம் உடலில் உள்ள உயிர் வந்து எதற்கு சொல்றோம் அப்படின்னாக்கா உடலில் உள்ள உயிர் வந்து எதுக்கு சொல்றோம் அப்படின்னாக்கா விண், ஆகாயத்திற்காக சொல்றோம். அப்ப ஆகாய மார்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் நடராஜருக்கு ஏற்ற ஸ்தலம் நம்ம உடலில் உள்ள உயிர் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா மூச்சு, பிரணாயாமம் பண்றோம். மூச்சு அப்படின்றது ஒரு காற்று. அப்ப காற்றுக்குரிய ஐம்பூதங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம உடலில் விடக்கூடிய ரத்தம் நீராக இருக்கும் இல்லைங்களா? அடுத்தது நம்ம உடலில் உள்ள ரத்தம் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமானாலும் ஃபீவர், டெம்பரேச்சர் கம்மியானாலும் நம்ம என்ன பண்ணுவோம், 2 விதமா இருந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போவோம் இல்லைங்களா? அதற்கு ரத்தத்தில் உள்ள அந்த வெப்பத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது ஒரு ஐம்பூதம் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து யோகாவோட ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அருகுண சீரமைப்பு. நம்ம உடம்புல உயிர் வாழ, மனம் அமைதியாக இருக்க, உடல், உயிர், மனம் இவை 3ஐயும் நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த 6 குணங்களை சீரமைத்து வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படின்ற. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். பேராசை, சினம், கடும் பற்று. ஏதாவது ஒரு பேராசைனா இந்த நான் வந்து இந்த இடத்துக்கு போயே ஆகணும், இந்த ஜுவல் எனக்கு வேணும், இந்த பதவி எனக்கு வேணும், ரொம்ப பேராசைப்படுற. ஆசை வேறு, பேராசை வேறு. பேராசை, சினம், எதை பார்த்தாலும் கோவம். அப்படியா, ஏதாவது யாராவது சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், அந்த மாதிரி கோவப்பட்டு பேச. எதுலேயுமே ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கக்கூடியது. கடும் பற்று, ரொம்ப தீவிரமான பற்று ஒரு 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 பொருளின் மீது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முறையற்ற பால் கவர்ச்சி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சொல்றதுக்குள்ள டிவியில பாக்குறோம், நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முறையற்ற பால் கவர்ச்சி இதெல்லாம் வந்து. அடுத்தது பாத்தீங்கன்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நீ பெரியவனா, நான் பெரியவனா அப்படின்ற உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அடுத்தது வஞ்சம். இது 6மே ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சுன்னா அவன் முன்னேறவே முடியாது. இந்த 6 எல்லார்கிட்டையும் இருக்குங்க. யார்த்தையுமே இந்த குணங்கள் இல்லாமல் இருக்காது. இந்த 6 குணங்களையும் 6 வகையான குணங்களையும் சீரமைத்து வாழ வேண்டும். ஒரு லெவலுக்கு போகாம கொஞ்சம் அப்படி இருக்கணும். கொஞ்சம் ஆசை இருக்கும், பேராசை வேண்டாம், கோபம் வேண்டும், கடும் கோபம் வேண்டாம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்க வேண்டும், ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு வரைமுறை அப்படின்றத கொண்டுட்டு வரும். இதையே வந்து வடமொழி சொல் சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா பாத்தீங்க அப்படின்னா காமம், கோபம், குரோதம், லோபம், மோகம், மதம், அடுத்தது பாத்தீங்கன்னா மாட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு வடமொழி சொல்ல சொல்றாங்க. அப்ப இது வந்து 6 சொல் கூடியது.
அடுத்தது பாத்தீங்கன்னா யோகாவில் இருக்கக்கூடிய 7வது என்ன, நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள். முதல் சக்கரம் கரு மூலாதாரம், அடியிலேருந்து வரும் கரு மூலாதாரம். அடுத்தது இருக்கக்கூடியது சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆகினை, துரியம். இந்த 7ஐயுமே நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நான் சொல்றது எல்லா பாயிண்ட்டுமே 1 இருக்கட்டும் 2, 3 சொல் எல்லாமே நம்மளுடைய யோகாவினுடைய அடிப்படை தத்துவங்களுக்கு உட்பட்டது. அப்ப அந்த விசுப்தி அப்படின்னா இதுல தவம் செஞ்சோம் அப்படின்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய ஹார்ட் மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட் எப்படி அழகாக போகும் அப்படின்றதுலாம் அந்த காலத்துல பண்ணி அதெல்லாம் அனுபவித்த உண்மை. நேற்று இன்று நடந்தது கிடையாது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் சொல்லப்பட்டது. அப்ப கருமூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆகினை, எல்லாமே 7 விதமான சக்கரங்கள் இருக்குங்க. ஒண்ணு ஒவ்வொரு வடிவத்துல நம்ம போட்டிருப்போம். அது என்னென்னன்றத அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு விரிவாக சொல்றேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது 7, அடுத்தது 8. யோகாவில பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் அதுல அது மட்டும் இல்லாமல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுபிரானாக இருக்கட்டும், நம்ம சிவபெருமானாக இருக்கட்டும், இஸ்லாமிய தெய்வமாக இருக்கட்டும், எல்லாருமே கடவுளை ஒரு மனிதனை கடவுளாக பாவித்து நம்ம வணங்குறோம். சிவனை பார்த்தது கிடையாது, நேருக்கு நேரா சிவனை பார்த்திருக்கோமா, இல்ல நம்ம மூதாதையார் பார்த்திருக்கிறாங்களா, இல்ல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பெருமானை பார்த்திருக்கிறார்களா, மூதாதையர்கள் வேணா பார்த்திருக்கலாம். அந்த மாதிரி எல்லாருமே முன்னாடி இருந்தவங்க பார்த்திருக்கலாம். அப்ப நிறைய பேர் வாழும்போது ஒரு மனிதனை மட்டும் பர்டிகுலரா சுட்டி காட்டி கடவுளே அப்படின்னு வழிபடுறோம் அப்படின்னா அஷ்டமா சித்திகள் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. இயேசுபிரான் பாருங்க, அந்த கடல் தண்ணீரை பிளந்து போவார் கலீலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய தெய்வமா இருக்கட்டும், முகமது அலி நபிகள் நாயகம் செய்யாத அஷ்டமா சித்திகள், மனிதர்களுக்கு செய்யாத நற்பலன்கள், அவ்வளோ நல்ல பலன்களை அவர் செஞ்சிருக்கிறாரு. எல்லாம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய 3 விதமான ஸ்தலம் இருக்கு. பக்கத்துல வேளாங்கண்ணி, அதே மாதிரி சிக்கல், தர்காவுக்கு பக்கத்துல தர்காவுக்கு பக்கத்துல ஒரு டூர் நாகூருங்க. நாகூர், நாகப்பட்டினம், சிக்கல் இதெல்லாமே வரிசையா நாகூர், நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய இது 3, நாகூர், தர்கா, நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடியதான் இது 3 சொன்னேன். வேளாங்கண்ணி கிறிஸ்தவ மதம், சிக்கல், இது 3லயும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்ப அஷ்டமா சித்திகளை இவங்கெல்லாம் பண்ணதுனாலதான் நம்ம இவங்களை தெய்வமாக வழிபடுறோம். இப்ப அந்த அஷ்டாங்க யோகம் என்றால் என்ன? ஒரு மனிதன் யோகாவை பண்ணணும் அப்படின்னாக்கா, யோக நிலையை அடையணும் அப்படின்னு. யோக நிலைன்னா என்ன? இறைநிலையோடு ஒன்றுபடுதல், முழுமை பேறு அடைதல். நான் கடவுளை பார்த்துட்டேன், நான் கடவுள்கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு வந்துட்டேன், என்ன கடவுள் பெரிய ஆளா போசினார் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியும். கடவுள்கிட்ட பேசிட்டு நம்மளால வர முடியுமா? பக்கத்து வீட்லயா இருக்காரு கடவுள், நம்ம போயிட்டு பேசிட்டு அவர் வீட்டுல காஃபி குடிச்சிட்டு வர அப்படிலாம் இருந்தா உலக மக்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. கடவுள் எப்போதுமே அவரை வீட்டை பூட்டி தான் வச்சிருக்கேன், எல்லாரும் கியூல நிற்பாங்க போய் பார்க்கறதுக்கா. கடவுளே நான் அதுலயுமே உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அதனால இந்த அஷ்டமா சித்திகளை பண்ணவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கடவுள் அப்படின்னு சொல்றோம். கடவுள் மனிதன் உனக்குள்ளே இருக்கா. உன்னுடைய உடலை கடந்து 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 உள்ளே செல்லும் போது மூச்சு காற்று பிராணாயாமம் பண்றோம், உள்ளே இழுத்து வெளில அப்ப போய்கிட்டே இருக்கும்போது நீயே உன் உடலில் உள்ள கடவுளை உணர்வாய் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதுல அந்த அட்டாங்க யோகம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், தாரணை, தியானம், சமாதி தான் கடைசி நிலை. சரி, இயமம்னா என்ன? தீயவை தவிர்ப்பது. இயமம்னா தீயவற்றை தவிர்ப்பது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நியமம், தன்னை நெறிப்படுத்துவது. அதாவது நீ முதல்ல ஒழுக்கமாக இருக்கணும், தன்னை நெறிப்படுத்தி ஒழுக்கத்திற்கு பேணுதல். தீயவை தவிர்த்தல், இயமம், நியமம், தன்னை ஒழுக்கப்படுத்துதல். 3வது பாத்தீங்கன்னா ஆசனம், யோக நிலை, படுக்கை இருக்கை நிலையில ஆசனாஸ் பண்றது. இது அட்டாங்க யோகத்துல உள்ள 3வது. 4வது பாத்தீங்க அப்படின்னாக்கா பிராணாயாமம், மூச்சை உள்ளிழுத்து வெளியில விட. அதான் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே மூச்சு போகும் வெளியில வரும், O+E. இதெல்லாம் தெரிந்த கருத்துக்கள் தான், இதெல்லாம் தெரியாத கருத்துக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த தளத்தை நிறைய தெரிஞ்சவங்களாம் நிறைய இருக்காங்க, என்னை விட அதிகமா தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலும் நான் சொல்லணுன்ற கருத்துக்களை எங்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்களை
உங்களுக்கு பகிரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாரணை, மனதை ஒருநிலைப்படுத்துதல், அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ள மனசை வச்சிருக்கிறது. இந்த இடத்துல தான் மனம் வந்து உன்னை மட்டுமே சுற்றி இருக்க வேண்டும். மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சவங்க எல்லாமே சித்தர்கள், ஞானிகள். விஞ்ஞானி வேற, ஞானி வேற. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். விஞ்ஞானி வேற, ஞானி வேற. அடுத்தது வந்து தியானம். தியானம்னா என்ன? மெடிடேஷன். 40 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் தியான நிலை. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இறைவனை அடைவதற்கு, உள்ளே செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமாதி. இதுதாங்க அட்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய கடைசி நிலை. இந்த 7 நிலைகளையும் ஒரு மனிதன் கடைபிடிச்சு கடைசியில போகக்கூடிய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாதி. இப்ப அதே மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தடுத்த கிளாஸ்ல போகலாம். இது மாதிரி 27 நட்சத்திரங்கள் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். அதாவது இன்னைக்கு பார்த்தது 8. 1 ஓம், மா, 2வது ஓம், 3வது வந்து 3 வகையான உணவுகள், 4வது பார்த்தீங்கன்னா யோகாவினுடைய வகைகள், 5வது பஞ்சபூதம், 6வது அருகுண சீரமைப்பு, 7வது உடலில் உள்ள சக்கரங்கள், 8வது அஷ்டாங்க யோகம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு 8 சொற்கள்ல இருக்கக்கூடிய நிலைகள்ல இருக்கக்கூடிய யோகாவின் அடிப்படை தத்துவங்களை இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த யோகா சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல இருக்கிறவங்க இதை பயனடைங்க. இதுல இருந்து 1 வேர்டு கேட்கலாம், கிளாஸ்ல சப்போஸ் டெஸ்ட் எல்லாம் வச்சாங்கன்னா கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு பரிமாறலாம்னு காத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிஞ்சிச்சு, என்னை விட அதிகமா தெரிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் இந்த தளத்துல இருக்கீங்கன்னு அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் நிறைய பேர் மாணவர்களாக இருக்கட்டும். அதாவது நம்ம கிட்ட தெரியாத ஒண்ணு நம்ம மாணவர்கள்ட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே வந்து அதுவுமே ஒரு கருத்து தான். அதனால இன்னைய வீடியோ இந்த 8 சொற்களோட முடிவடைகிறது. அடுத்தடுத்த கிளாஸ்ல அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம். முதல் 5 வகுப்புகள் வந்து நான் வந்து பேசிக்கை மட்டும் சொல்லிட்டு அடுத்தடுத்த கிளாஸஸை வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நேரடி ஒளிபரப்பாக நம்ம பார்க்கிறோம். இதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் காத்திருந்த அனைவருக்கும் நன்றி.